ஹாய் என் இனிய உறவுகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நான் மத்தியானத்தோட வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் அவன் செயல். நம்மளுக்கு எப்படி படி அளக்கணும் அப்படின்னு நம்மளை படைச்சவனுக்கு தெரியும். எது நடக்குதோ நல்லதாகவே நடக்கட்டும். உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் போகிறேன் வேலைக்கு. அது இன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டேன். பிரதோஷம் அந்த நாள் லீவ் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்புறம் எப்படி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டீ சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போனீங்களா? எனது இனிய உறவுகள் அனைவருக்கும் அட்வான்ஸ் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே, என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்குமே அட்வான்ஸ் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குதுங்க. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்களா? திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், முருகா உன் பெயர் சொன்னால் துன்பம் பறக்கும், முருகா உன் பெயர் சொன்னால் துன்பம் பறக்கும், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். குன்றத்தில் குமரனையா குடியிருக்கும் கோயிலையா, குன்றத்தில் குமரனையா குடியிருக்கும் கோயிலையா, பழனிமலை பாலனையா பாவங்களை போக்கிடுவார், பழனிமலை பாலனையா பாவங்களை போக்கிடுவார், பழமுதிர் சோலையிலே பக்க துணை வந்திடுவார், பழமுதிர் சோலையிலே பக்க துணை வந்திடுவார், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், முருகா உன் பெயர் சொன்னால் துன்பங்கள் பறந்தோடும். பாட்டு எனக்கு பாட தெரியாது, முருக பக்தர் தான். ஆனால் நிறையா சொந்தமாக தயாரித்து பாடுவேன். சினிமா பாட்டு எனக்கு அந்தளவுக்கு பாட தெரியாது. முருகன் பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் சொந்த பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாட முடியலை. வாய்ஸும் சரியாக வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியலை. உடம்பு சரியில்லாமலேருந்து வாய்ஸே சரியாக வரல. பரவாயில்ல, நம்ம எது கேட்குறோமோ அது எப்போவுமே கிடைக்காதுல்ல. நல்லா போயிருந்ததை இன்னும் நல்லா வாய்ஸ் எனக்கு நல்லா வேணும்னு வேண்டுனேன். வாய்ஸு சுத்தமாக எனக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பரவாயில்ல, ஏதோ கொடுக்குறானோ ஆண்டவன், அது நன்மைக்கே. சரிங்களா? ஓகே பாய். இன்றைக்கி பிரதோஷம். எல்லோரும் சிவன் கோயில் போய் சிவன் கோயிலை வழிபடுங்க. ஓகே பாய்.